ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பேரோ கிச்சன் கரூர். இன்றைக்கி சுவையான தக்காளி தொக்கை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு 1/4 கிலோ தக்காளியை நல்லா அலசிட்டு கிளாத் வச்சு ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடாய் அடுப்பில் வச்சுட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு தக்காளியை நல்லா வணக்கிட்டு ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து அதில் ஆட் பண்ணி வணக்கி எடுத்துட்டு ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் திருப்பியும் கடாயை வச்சு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டு ஒரு 4 பல்லு பூண்டு இடித்து போட்டுக்கோங்க. ஒரு வரமிளகாய், கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் வெந்தய பொடி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அது தேவையான அளவு உப்பு போட்டுட்டு 5 மினிட்ஸ் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறம் எடுத்து 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு இனிப்பு சுவைக்காக 1 ஸ்பூன் நாட்டு சக்கரை நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். திருப்பியும் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் கழித்து எடுத்தோம்னா சுவையான தக்காளி தொக்கு ரெடி. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.